தமிழகத்தின் முதலமைச்சராக 3 முறை பதவியில் இருந்த பெருமை இவருக்குண்டு. இவர் நினைத்திருந்தால் இன்னும் பல முறை கூட முதலமைச்சராக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் நாட்டின் வளர்ச்சி இளைஞர்கள் கையில்தான் உள்ளது என்பதை உணர்ந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். அதே ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக பொறுப்பேற்றார். நேரு இறந்தபோது லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கினார். சாஸ்திரி இறந்தபோது இந்திரா காந்தியை பிரதமராக்கினார். இருமுறை பிரதமர் பதவி தன்னை நாடி வந்த போதும் அதை உதறி தள்ளி அரசர்களை உருவாக்குவர் என பொருள்படும் கிங் மேக்கர் என பெயர் பெற்றார். 3 முறை முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் தனது வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டில் வசித்து கதர் ஆடையை உடுத்துக்கொண்டு எளிமையாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எளிமையான தோற்றத்தையும் வாழ்க்கையும் வாழ்ந்த தியாக செம்மல் கர்ம வீரர் காமராஜர் 1975 ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் நாளில் இவ்வுலகை விட்டு மறைந்தார். இவருடைய உடல் இப்பூமியை விட்டு மறைந்தாலும் இவருடைய புகழ் இந்த உலகை விட்டு என்றும் மறையாது. காமராசரின் மறைவுக்கு பின் 1976 இந்திய அரசு இவருக்கு மிக உயரிய விருதான பாரத ரத்னா வழங்கி சிறப்பித்தது.